வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த 3 ஆண்டுகளிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று 108 இடங்களை பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சி என்ற ஒரு இமாலய இலக்கை அடைந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்பேற்பட்ட கட்சி தற்போது கேரளாவிலேயும் அவங்க கால் தடத்தை பதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் தமிழ்நாட்டில் விஜய்க்கு இருப்பதை போல் அதை விட பல மடங்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் விஜய்க்கு கேரளாவில் இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அப்பேற்பட்ட நேரத்தில் விஜய் கேரளாவை விடுவாரா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது விஜய் கேரளாவை விட்டு பார்ப்பாரா? ஸோ விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை திருச்சூரில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் அந்த முகாம் அமைத்திருப்பாங்க இல்லையா, அந்த முகாமில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களும் இளம்பெண்களும் தன்னெழுச்சியாக அந்த முகாமில் பங்கேற்று உறுப்பினர்களாக இணைந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ஏனென்றால் தற்போதுதான் கேரளாவில் ஒரு புதிய காங்கிரஸுடைய புதிய அரசு பதவியேற்றிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் விஜயும் மிகப்பெரிய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய் ஏன் கேரளாவில் குறிவைக்கிறார், ஏன் கேரளாவில் காய் நகர்த்துறார், இது காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் எழும். ஸோ இந்த இடத்துல தான் விஜய் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரத்தை கையாளுறார். விஜய் உடைய ஒவ்வொரு செயல்களும் மிகவும் திட்டமிட்டு மிகவும் அந்த விஷயத்தை செய்தால் என்ன நடக்கும்ங்கிறத பல கோணங்களில் ஆராய்ந்து தான் விஜய் களத்தில் இறங்குறார். விஜயுடைய ஒவ்வொரு அடியும் ரொம்ப கணக்கிட்டு கச்சிதமாக இறங்கப்படும். இதுதான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப கால்குலேட்டிவாக இறங்குறாங்களே அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கேரளாவில் மட்டுமன்றி விஜயோடைய அந்த வளர்ச்சி, அசுர வளர்ச்சி, அந்த பிரசித்தி பெறாருங்க இல்லையா, அந்த மக்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கேரளாவில் மட்டும் இல்லாமல் பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு. சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. மோடியோடைய ஃபோட்டோவையும் விஜயோடைய ஃபோட்டோவையும் காமிச்சு கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, யார் அடுத்த பிரதமராக வரணும், இவங்க 2 பேரில் யார் வரணும்னு கேட்டால் இளைஞர்களும் இளம்பெண்களும் விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க. விஜயோடைய ஃபோட்டோவை குறிப்பிடுறாங்க. காய்ஸ், ரீசெண்டாக நார்த் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? இல்லைனா இதை பார்த்துட்டு வாங்களேன். டேய், யாரா நீங்க? அண்ணா இங்க சிஎம் ஆகி இன்னும் 10 நாள் கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள நீங்க அங்க அவரை அப்படி எலிவேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும் போது இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இப்ப ஏன் நடக்குதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. உங்க தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 2029ல இருக்குமோ, நடந்துருமா, பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பாஜகவை பார்க்குறாங்க. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பாஜகவில் ஏற்பட்டிருக்கு. விஜய் தமிழ்நாட்டை தான் குறிவைக்கிறாரா, இல்லை விஜய் பிரதமர் பதவிக்கு குறிவைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிபேட் அந்த நார்த் இந்தியா மீடியாங்களில் போயிட்டுருக்கு. விஜய் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகிறாரா, இல்லை தமிழகத்தை குறிவைத்த விஜய் கேரளாவுக்கு போக போகிறாரா, இல்லை பிரதமர் பதவியை குறிவைக்கிறாரா அப்படின்னு ஊடகங்கள் அலசி ஆராய்ந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் எதைப்பா டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு மிகப்பெரிய விவாதம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ இப்பேற்பட்ட நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வேயை உள்துறை அமைச்சகம், மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா தலைமையில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சர்வே ரிப்போர்ட்டில் விஜயோடைய வளர்ச்சி வட மாநிலங்களில் கடுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கு, மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருந்திருக்கு. ஸோ இந்த தகவல் மோடி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை கேள்விப்பட்ட பாரத பிரதமர் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கார் அப்படின்னு செய்திகள் வருது. ஸோ என்ன நடக்குது தமிழக வெற்றி கழகத்தில், தமிழக அரசியல் களத்தை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விஜய் தமிழக அரசியலை குறிவைக்கிறாரா, இல்லை பிரதமர் பதவிக்கு குறிவைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக எழுந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நகர்வுகள் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது. இதை செய்தால் என்ன நடக்கும், இதை செய்தால் என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படுங்க, ரொம்ப கால்குலேட்டிவாக போகிறாங்க. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது. இது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள்.
திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தக்கூடிய திமுக, சமூக நீதியுடைய பாதுகாவலன் அப்படின்ற சொல்லக்கூடிய திமுக, எப்படி விசிகாவையும் காங்கிரஸையும் தன்னுடைய கை பாகவையாக ஆட்டி வைத்த திமுக இன்னைக்கு பயந்து போயிருக்கு. ஏன்? காங்கிரஸ் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிட்டாங்க. விசிகா அமைச்சரவையில் பங்கேற்றாச்சு. வன்னியரசு சமூக நீதித்துறை, அதாவது ஆதிராவிட நலத்துறைக்கு சமூக நீதித்துறைன்னு ஒரு பேரை முதல்வர் சூட்டி அந்த துறையுடைய அமைச்சராக வைத்துட்டார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதுவரைக்கும் அவங்கெல்லாம் அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்குமான்னு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, சிறுபான்மை நலத்துறை. ஸோ இப்படி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே விஜய் கச்சிதமாக வளைத்து உள்ளே போட்டார். அவங்களே போக மாட்டாங்க, நம்ம அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டார். இதுதான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வயிற்றுச்சலாக ஆயிட்டு. என்னடா இப்படி பண்ணிட்டானே தாவேக்கா, நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் நம்ம பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க போல இருக்க, ஒரு ரம்ஜான் வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க போல இருக்கு, தீபாவளி வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு வளைச்சி போட்டானே இந்த ஆள் அப்படின்னு சொல்லி திமுகலாம் யோசிக்கிறாங்க. விஜயோடைய இந்த நகர்வு சரியான நகர்வு, உண்மையில சொல்கிறேன், ரொம்ப கனகச்சிதமான ஒரு நகர்வு. முந்திலாம் வன்னியரசு விஜய் எப்படி விமர்சித்திருப்பார் யோசிச்சு பாருங்கள். ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் விஜயை பார்த்து சொன்னவர் தான் வன்னியரசு. இன்னைக்கு அதே வன்னியரசு விஜயோடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், ஆதி திராவிட நலத்துறை, அதாவது சமூக நீதித்துறையுடைய அமைச்சராக இருக்கார். அப்போ எப்படி காய்களை நகர்த்தி விஜய் வேலை செய்கிறார் பாருங்க. இது திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய் கேரளாவில் கட்சி ஆரம்பிச்சாச்சு. தாவேக்கா கேரளாவில் தடம் பிடிச்சிச்சு. திருச்சூர், ஆலப்புழா, பத்தனம்திட்டா, கோட்டயம் போன்ற இடங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் முகாம் போட்டாங்க. உறுப்பினர் சேர்க்கை முகாம் மிகப்பெரிய அளவில் டிஜிட்டலைஸ்ட் ஆப்பில் எல்லாமே உள்ளே என்ரோல் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாமே பயங்கரமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2029 பாராளுமன்ற தேர்தலில் கேரளாவில் கூட்டணி அமைத்து அங்கே போட்டியிட போகிறார். தமிழகத்திலையும் போட்டியிட போகிறார் காங்கிரஸ் கூட. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி. கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி முடிச்சு தூக்கிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அவங்கள தான் இருக்காங்க. ஸோ கர்நாடகாவில் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி கிடைக்குமாங்க. ஆந்திரா. ஸோ இப்படி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி கபலீகரம் செய்ய போகுது, மிகப்பெரிய அளவில் கபலீகரம் செய்ய போகுது. இது ஆளும் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் உள்துறை வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. டிவிக்கே இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுவதற்கு என்ன காரணம், எப்படி அவங்க இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றாங்க, எப்படி இந்த அளவுக்கு ஒரு தன்னெழுச்சியாக ஒரு தனிப்பெரும்பான்மையுடைய ஒரு கட்சியாக எப்படி வந்தாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே முடிவுகளை பார்த்து அமித்ஷா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. தாவேக்காவுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, கேரளாவில் மட்டுமில்லை, கர்நாடகாவில் மட்டுமில்லை, வட மாநிலங்களில் வந்திருக்கு, பீகார், யூபி போன்ற மாநிலங்களில் வந்திருக்கு. ஸோ இது ஆளும் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவு அக்ரெசிவாக உள்ளே வர்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ விஜய் குறிவைப்பது மாநில அரசியலா இல்லை மத்திய அரசியலையா, சென்ட்ரல் பாலிடிக்ஸை குறிவைக்கிறாரா இல்லை ஸ்டேட் பாலிடிக்ஸை குறிவைக்கிறாருன்னு ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், என்டிடிவி, இந்தியா டுடே போன்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை பற்றி ஒரு டிபேட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் உண்மையிலே குறிவைப்பது மாநில அரசியலையா அப்படின்னு பார்த்தா ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயத்து நமக்குள்ளே வருது. ஸோ அவர் டெல்லியையும் குறிவைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள். அதுக்கு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவனை போட்டியிட வைக்கணும்னு விஜய் விரும்புகிறார். இது அவருடைய விருப்பம். ஸோ திருமாவளவன் திருச்சி கிழக்கில் போட்டிட்டா அவர் ஏற்கனவே எம்பியாக இருக்கிறார், சிதம்பரம் தொகுதியுடைய எம்பியாக இருக்கிறார், லோக்சபா எம்பியாக இருக்கிறார். ஸோ ஒருவேளை திருமாவளவன் திருச்சி கிழக்கில் போட்டிட்டு ஏகோபித்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாருன்னு வைப்போம். அவர் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்யணும். எம்பி பதவியை ராஜினாமா செய்தால் அங்கு உடனடியாக சிதம்பரம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தணும், 6 மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தணும். ஸோ அங்கு போட்டியிட போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா போட்டியிடும். ஏன் அங்கே தாவேக்கா போட்டியிடணும்னு நினைக்கி, தாவேக்கா இப்போ தானே வந்திருக்கு மாநில அரசியல், அதுக்குள்ளே என்ன அவங்களுக்கு அவசரம் அப்படின்னா இங்கே தான் விஜயோடைய ராஜதந்திரம் இருக்குது. ஸோ விஜய் பாராளுமன்றத்திலையும் தன்னுடைய கட்சியுடைய குரல் ஒலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாஜகவை தமிழகத்தில் எதிரியாக பாவித்து இவங்க இங்கே அரசியல் பண்ணுறாங்க. அப்போது இங்கே பண்ணக்கூடிய விஷயங்கள் பாராளுமன்றத்திலையும் எதிரொலிக்கணும். நம்ம பாராளுமன்றத்தில் நம்ம குரல் மாநிலத்தில் மட்டும் எதிரொலிச்சிருந்தால் போதாது, சட்டப்பேரவையில் மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருந்தால் போதாது, பாராளுமன்றத்திலையும் நம்முடைய ஒரு குரலாவது ஒரு நபராவது இருக்கணும்னு சொல்லி விஜய் விரும்புகிறார். இது உண்மையில் ஒரு சரியான நகர்வு, ஒரு சரியான அரசியல் திட்டமிடல். ஸோ ஒரு சரியான மூவ் பண்ணுறாரு விஜய். ஸோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான்
திருமாவளவனை சமாதானம் பண்ண மாதிரியும் ஆச்சு. திருமாவளவனுக்கும் மாநில அரசியலில் போட்டியிடணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ திருமாவளவனையும் உள்ளே கொண்டு வந்த மாதிரி ஆச்சு. தலித் மக்களுடைய ஓட்டுகளையும் பெற்ற மாதிரி ஆச்சு. தலித் மக்களுடைய ஆதரவையும் பெற்ற மாதிரி ஆச்சு. ஸோ ரொம்ப கச்சிதமாக விஜய் திட்டமிடுறார். அவருடைய ஒவ்வொரு நகர்வுக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. ரொம்ப கைதேர்ந்த பொலிட்டிஷியன் ஆகிட்டார். நான் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் யூனிவர்சிட்டி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவேன். துரைமுருகன் போன்றவர்கள் என்ன தெரிந்து விஜய்கிட்ட தான் பாடம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் நகர்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது விஜய் மாநில அரசியல் மட்டுமின்றி மிக விரைவில் அவர் மத்திய அரசிலும் கோலோச்சுவார். பிரதமர் பதவிக்கு கூட அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.